ஹாய், நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மணி சேவிங் டிப்ஸில் ஒரு பவுச் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வெஜிடபிள்ஸில் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ₹1000 போட்டிருக்கேன். இது வந்து ஒரு மாதமும் நான் ₹1000 நான் எழுதி வச்சு எடுத்து வைப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் செலவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ₹800 தான் செலவு பண்ணுவேன். அந்த மீதி ₹200 எனக்கு சேவிங்ஸ் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் காய்கறிகள்லாம் வாங்கும்போது நீங்கள் பெரிய பெரிய கடைகளில் போய் வாங்காமல் இந்த சந்தை இருக்கு இல்லைங்களா, உழவர் சந்தை அந்த மாதிரி அங்கே போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரேட் கம்மியாக இருக்கும். நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? நான் எப்படி வாங்குவேன்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் அண்ட் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பாகற்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், வாழைக்காய்ன்னு போட்டிருக்கேன். இஞ்சி வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக. இதில் எப்படி சேவ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் எழுதியிருக்கு இல்லைங்களா, இந்த பெரிய வெங்காயம் எல்லாம் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதா வாங்காமல் சின்ன சைஸாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பெரு சைஸ் வந்து ₹50 கிலோனா, சின்ன சைஸ் வந்து ₹30ங்கும் போது நமக்கு ₹20 சேவ் ஆகுது இல்லைங்களா. எல்லாமே ஒரே டேஸ்ட்டு தான். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தக்காளியே வாங்காமல் சின்ன சைஸ் தக்காளி வாங்கினா அதில் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆகும். ஏன்னா பெருசாகும் போது கொஞ்சம் அமௌண்ட் ரேட் அதிகமாக வரும், சைஸ் சின்னதுங்கும் போது உங்களுக்கு ரேட் கம்மியாக வரும். ஓகேங்களா? அது மாதிரி சின்ன சைஸ் தக்காளியை வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? இப்போ கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புளிக்குழம்பு வைக்கும் போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? பாவக்காய் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி பாவக்காய் சேர்த்து குழந்தைங்க சாப்பிட்றனா கூட பாவக்காய்ங்கிறது டெய்லி நம்ம கொடுத்து ஆகணும். வீக்லி ஒன்ஸ் ட்வைஸாவது பாவக்காய் வந்து நம்ம ட்ரை பண்ணி எப்படியோ ஒன்று ஃப்ரை பண்ணியோ கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி நம்ம குழம்பு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மண்டே பார்த்தீங்கன்னா ஒரு அவரைக்கொட்டை, கத்திரிக்காய் அந்த மாதிரி குழம்பு வச்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா பொரியல் வந்து புடலங்காய் பொரியல் பண்ணலாம். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் சாம்பார் தான் வைப்போம். இப்போ பருப்பு சாம்பார் இருக்கிற வெஜிடபிள்ஸ் போட்டு பருப்பு சாம்பார் வச்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம். புதன்கிழமை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் வந்து கூழ் காய்ச்சிக்கோங்க. கம்மங்கூழோ ஆரியக்கூழோ ஒரு நாள் மார்னிங் வந்து கூழ் காய்ச்சி கொடுத்துட்டிங்கன்னா மத்தியானத்துக்கு தக்காளி சாப்பாடு இல்லை தேங்காய் சாப்பாடு இல்லை லெமன் சாப்பாடு இந்த மாதிரி ஒரு நேரம் கிளறி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மணி சேவ் ஆகும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேலையும் சேவ் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த கூழ் அதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. குழந்தைங்க காலையில் அவசரமாக சாப்பிடாம தான் போகிறாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஒரு ஆரியக்கூழோ கம்மங்கூழோ அந்த மாதிரி கொடுங்க. நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தான் ஏதாவது ஒரு குழம்பு வகைகள் வச்சுட்டு ஒரு பொரியல் பண்ணிடுங்க. வெள்ளிக்கிழமை ஆஸ் யூஷுவல் நம்ம சாம்பார் தான் வைப்போம். ஓகேங்களா? சாம்பாருக்கு ஒரு பொரியல் வைப்போம். அதே மாதிரி வச்சுருங்க. வாரத்தில் 2 நாள் வந்து நீங்கள் கூழ் எதாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் இன்னும் சேவ் ஆகும். அது இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரிய கூழ் கொடுத்துட்டு மத்தியானத்துக்கு ஏதோ தக்காளி சாப்பாடு கிளறி கொடுக்கலாம். அதேமாதிரி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கம்மங்கூழ் கொடுத்துட்டு மதியானம் தேங்காய் சாப்பாடோ இல்லை லெமன் சாப்பாடோ கிளறி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இது மூலமாக நம்ம வந்து கொஞ்சம் மணி சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்ம மணி சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வெஜிடபிள்ஸில் மீதி வர அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நான் 2 உண்டி வச்சுருக்கேன். அந்த உண்டியில் நான் சேவ் பண்ணிடுவேன். நீங்கள் உண்டியில் சேவ் பண்ணலாம், இல்லை தனியாக எடுத்து கூட சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து வெஜிடபிள்ஸ் மூலமாக நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு என்னோடய ஐடியா தான். இதை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.